Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போ நம்ம Netflix சைடுல இருந்து ஒரு புது தமிழ் டப்டான மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க The Electric State ன்னு சொல்லிட்டு and கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி வாட்சான மூவி ஆட்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் and நல்ல VFXலாம் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. and அது மட்டும் இல்லாம நம்ம Stranger Thingsோட மெயின் ஆக்டர்ஸ் நம்ம மில்லி பாபி பிரவுன் and நம்ம கிறிஸ் பேட்டும் உள்ள நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேறு டைம் லைனில் இருக்க மாதிரி இருக்கும். லைக் நம்ம 1950s வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் ரோபோட்ஸ்லாம் உருவாக்கிட்டோம் அண்ட் அவங்களும் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்குன்னு தனி ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஒரு தனி லா வேணும்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்லி ஹியூமன்ஸ் வர்சஸ் மிஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சினாரியோலாம் கிரியேட் ஆயிடுச்சு. எப்போ 1980sலேயே. அண்ட் இப்போ அந்த டைம் லைனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸும் பார்த்தா அவங்க தம்பி வந்து ஆக்சுவலி இறந்துருவாங்க. ஆனால் அவங்களோட கான்ஷியஸ் வந்து ஒரு சின்ன ரோபோட் உள்ள மாட்டிக்கும். அண்ட் அந்த ரோபோட் வந்து இப்போ ஹெல்ப் கேட்கறதுக்காக இவங்ககிட்ட வருவாங்க. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் வந்து இந்த சின்ன பையனோட உண்மையான உடம்பு எங்கே தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படத்தில் மெயின் நான் எதிர்பார்க்குறது ஒரு ஹை VFX ஆன குவாலிட்டி. அது சூப்பராகவே இந்த படத்தில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஃபேமிலி வாட்ச் ஆன மூவி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் வருது. பட் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. பட் இந்த மூவியெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுதான் நான் வந்து இந்த மூவிக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரியாரிட்டி தரேன். அண்ட் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். லைக் ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான விஷயம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். லைக் ஒரு ரோபோட் ஏன் நம்ம நம்பக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஒரு கான்செப்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ரீசெண்டான AI பூம்னால வந்து நம்மள எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பயமுத்திட்டே வருவாங்க. பட் இந்த படத்தில் ரோபோட்டுக்கு ஒரு சாஃப்ட் ஹார்ட் அண்ட் ப்ளஸ் அது ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் ஆட்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால மேபி ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்தால் கூட நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ படத்தில் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் சொல்லுவேன். பட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இந்த படம் எனக்கு இன்பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் டச் அந்த அது கொஞ்சம் ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகலை. அங்கே சில சீன்ஸில் வந்து கொஞ்சம் அழுகுறமான விஷுவல்ஸ் எல்லாம் வருது. பட் அது வந்து நம்மளுக்கு அது ஒரு கனெக்ட் அண்ட் ஃபீல் ஆகாது. அண்ட் அதனால தான் இந்த படம் எனக்கு அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் வைஸில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த படம் என்கிட்ட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது வித் தமிழ் டப்டோடனா. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி கொஞ்சம் ரிவ்யூஸும் நான் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ப்ளே தமிழ் அப் என்டையர் மூவிக்கு ரிவ்யூ தரணும் நான் 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. நல்ல மூவி தான், பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லைட்டான சில இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் லெவலுக்கு வரல. பட் இருந்தாலும் ஒரு கெத்தான மூவின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.